டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் இஸ்தான்புல்லில் இருந்து வந்திருக்கும் சிறப்பு ஆக்கம் நம்மை இஸ்தான்புல் நோக்கி திரும்பி பார்க்க வைக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையே இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருப்பது ஒரு விபரீதமான பொருளாதார நிழல் போராக மாறி இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான் அமெரிக்க போர் நேரடியான யுத்தம் என்கின்ற இடத்தில் இருந்து திசை மாறி விபரீதமான ஒரு இடத்திற்குள் சென்றிருக்கின்றது. இதை லிம்போ நிலை என்று குறிப்பிடுகின்றார்கள். எந்த இடத்தையும் எட்டி தொட முடியாதவாறு திரிசங்கு சொர்க்க நிலை போல அங்குமின்றி இங்குமின்றி நடுவழியில் நிற்கின்ற லிம்போ நிலை என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த போர்க்களத்தில் முழுமையான ஒரு போரில் இறங்கி ஆல் அவுட் வார் என்று கூறப்படுகின்ற யுத்தத்தை நடத்தி வாழ்வா சாவா என்பதை பார்த்து விடுவோம் என்று இருவரும் களம் இறங்க தயாராக இல்லை, வாழ விரும்புகின்றார்கள். அதேவேளை உள்நாட்டில் அரசியலை நிலைநிறுத்தி அதிகார கட்டிலில் இருக்க வேண்டுமாக இருந்தால் யார் பின்வாங்குகின்றாரோ அவருக்கு அரச கட்டிலில் இடமில்லாத நிலை வந்துவிடும் அடுத்த நாளே. இதனால் பின்வாங்கவும் முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏறவும் முடியவில்லை, இறங்கவும் முடியவில்லை, அந்தரத்தில் நிற்கின்றது பறவை. இந்த நிலைக்கு காரணம் என்ன? அமைதியும் இல்லை, போரும் இல்லை, பேச்சுக்களும் முடங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த போரினுடைய தந்திரம் என்ன? அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டனும் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானும் ஒரு திட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். யார் முதலில் பலவீனம் அடைந்து சரணடைகின்ற நிலை வருகின்றது என்பதை பார்ப்பதற்காக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் போரில்லாத போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து இராணுவ வரலாற்று ஆய்வாளர் மேக் பூட் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. யாருக்கு அதிக பொருளாதார வலிமையை தாங்கும் சக்தி இருக்கின்றதோ அவர் இந்த போர்க்களத்தின் வெற்றியாளராக வருவார் என்பது இருவருடைய புத்தம் புதிய வியூகமாக இருக்கின்றது. இதற்காக இவர்கள் இருவரும் வகுத்திருக்கின்ற போட்டி வியூகம் என்ன? அமெரிக்காவை மூச்சடக்கி பொறுமை கடைபிடிப்பதன் மூலமாக வீழ்த்துவதற்கான வழிகள் என்ன? முதலாவது, அமெரிக்காவில் பெட்ரோல் விலை விண்ணை தொட்டு உயர்ந்திருக்கின்றது. இது மேலும் உயர்வதை அமெரிக்கர்களினால் தாங்க முடியாது. இரண்டாவது, நவம்பர் மாதம் தேர்தல் வருகின்றது. வரலாறு காணாத இடைத்தேர்தல் தோல்வியை டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. யுத்தம் நடக்கின்றதோ இல்லையோ, இந்த நிலை இப்படியே தொடருமாக இருந்தால் பங்கு சந்தை மேலும் கீழே விழத் தொடங்கும். அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய டாலர் இரட்டை கோபுரம் சரிந்தது போல சரிந்து கொண்டு இருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கின்றது. அவருடைய நிலை ஏறத்தாழ நிலை தடுமாறி எரிமலை வெடித்தது போல வெடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. CBS தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவருடைய உணர்ச்சி வசமான ஆவேசம் அவரால் எதையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. இந்த அடையாளம் டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்துவதற்கான சரியான வழி என்று ஈரான் கருதுகின்றது. இரண்டாவதாக, ஈரானை வீழ்த்துவதற்கு என்னதான் வியூகம் இருக்கின்றது? அமெரிக்காவினுடைய வியூகம் இப்பொழுது ஈரானில் உள்நாட்டில் பணவீக்கம் மிகப்பெரிய அளவில் உச்சம் அடைந்திருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை தங்கத்தை விட மோசமாக உயர்வடைந்திருக்கின்றது. மக்களினால் வாழ முடியவில்லை. எனவே மக்கள் விலை உயர்வு போராட்டத்தை மறுபடியும் தொடங்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. மேலும் ரஷ்யா சீனாவை நம்பினாலும் கூட சர்வதேச பொருளாதார ஒழுங்கில் இன்று ரஷ்யாவினுடைய பொருளாதார நெருக்கடியும் சீனாவினுடைய பொருளாதார நெருக்கடியும் தம்மை இழந்து ஈரானினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிவிட்டு அதன் பின்னர் வரக்கூடிய சூறாவளியில் தங்களுடைய நாடு பொருளாதார பிரச்சனையில் சிக்கப்பட போகின்றது அடுத்த பசிபிக் போரில். எனவே அவர்கள் செல்வத்தை காப்பாற்ற முயற்சி எடுப்பார்கள். இதனால் ரஷ்யாவினுடைய நட்பு, சீனாவினுடைய நட்பு போன்றவை எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த பணவீக்கத்தையும்
இந்த பொருளாதார நெருக்கடியையும் தீர்க்கக்கூடிய நிலையில் நண்பர்கள் இல்லை என்பது ஈரானுடைய நிலை. ஆகவே இந்த போரை இப்படியே நீட்டிப்பு செய்தால் ஈரானினால் தாங்க முடியாமல் வீழ்ந்து ஏதாவது ஓர் இணக்கத்திற்கு வரும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. அடுத்தபடியாக ஈரான் தான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. அப்படி மூடும் என்று அமெரிக்கா கனவு காணவில்லை. ஈரான் செய்த செயலினால் தான் இன்று உலக பொருளாதாரமே பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை மூடியது அமெரிக்கா அல்ல. எனவே ஈரான் தான் உலக குற்றவாளி என்று அமெரிக்கா பிளேட்டை மாற்றி போடுகின்றது. அதேவேளை கடந்த ஏப்ரல் 13 இருந்து ஈரானை சுற்றி கடல் முற்றுகை ஒன்றை போட்டு ஈரானுக்கு உள்ளே கப்பல்கள் செல்லாமலும் ஈரான் கப்பல்கள் வெளியே போகாமலும் ஒரு முற்றுகையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த முற்றுகை ஒரு நாளைக்கு $500 மில்லியன் ஈரானுக்கு நஷ்டமாக ஏற்படுத்துகின்றது. இதனால் ஈரான் விழும் என்று கருதுகின்றார்கள். ஆனால் $500 மில்லியன் நஷ்டமாக ஏற்படுத்துவதற்கு $500 பில்லியன் இழந்து ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்பது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே நமக்கு தலை போனாலும் காரியமில்லை, எதிரியாகிய ஈரானுக்கு சகுனப்புளை வந்தாலே சரி என்பது போல அமெரிக்கா நிற்கின்றது என்பது ஈரானுடைய மதிப்பீடாக இருக்கின்றது. இதற்கான பெயர் பொருளாதார அகழி போர் என்று தலையங்கமிட்டிருக்கின்றார்கள். மீண்டு வர முடியாத ஒரு அகழிக்கு உள்ளே அனைவரும் சிக்கப்பட்டு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை தூக்குவதற்கு யாருமில்லை. யாராவது தூக்க வந்தால் அவரும் இந்த அகழிக்குள் மாட்டுப்படக்கூடிய அளவிற்கு மோசமான காட்டு பேரகழியாக இது இருக்கின்றது. இதற்கான தீர்வுதான் என்ன என்று நிறைவாக வருகின்றார்கள். இப்படியே இருந்தால் தீர்வு வராது. முதலாவது, ஒரு நாடு முழுமையாக விழ வேண்டும் என்கின்ற அரத பழைய ஒரு போர் முறைக்குள் தான் இவர்கள் நிற்கின்றார்கள். எனவே போரில் ஒருவர் தோற்கடிக்கப்பட வேண்டும், அல்லது பெரும் போர் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு 3வது உலக மகா யுத்தம் போல எங்கும் நெருப்பாக எரிய வேண்டும். அப்படி எரிந்த நெருப்பு முடிகின்ற பொழுது ஏதாவது எஞ்சி இருந்தால் வருகின்ற தீர்வே தீர்வாக இருக்கும் என்கின்ற 2வது உலக மகா யுத்த கால பிழையான ஒரு கொள்கைக்குள் இதனுடைய தீர்வு வந்து நிற்கின்றது. மேலும் இந்த விவகாரத்தில் ஆக்கபூர்வமான ஒரு தீர்வு இல்லை. முழு அழிவிற்கு உள்ளேதான் இதற்கான தீர்வு மறைந்து கிடக்கின்றது என்பது போன்ற இடத்தையே அனைவரும் நெருங்கி வந்து நிற்கின்றார்கள். ஈரானில் இப்பொழுது பணவீக்கம் 60%, இதை 100% உயர்த்த வேண்டும் அடுத்த போரின் மூலம் என்பது அமெரிக்காவின் திட்டம். வல்லுநர்களினுடைய கருத்தின்படி ஈரான் மேலும் 6 மாதங்களே தாக்கு பிடிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. அமெரிக்கா அந்த காலத்தை நினைக்கின்றது. ஆனால் அதே 6 மாத காலம்தான் அமெரிக்காவும் தாக்கு பிடிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. அவர்களுக்கும் தேர்தல் வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்க மக்களுக்கு அவர் கூறுகின்ற நியாயம், இப்பொழுது பெட்ரோலுக்கு அதிக விலையை கொடுங்கள், நான் உங்களுக்கு அணு ஆயுதம் இல்லாத ஈரானை பரிசாக தருகின்றேன் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவில் இப்பொழுது பெட்ரோல் விலை கலன் $2.80 இருந்தது. இப்பொழுது $4 உயர்ந்து விட்டது. இது $5 உயரமாக இருந்தால் அது உலக பொருளாதார மந்த நிலையாக ஆகும். ஈரானுடைய தந்திரம் நவம்பர் தேர்தல் வரை வறுமையை, பொருளாதார பிரச்சனையை, துன்பங்களை தாங்கி பல்லை கடித்தபடி நீருக்குள் மூழ்கிய ஒருவன் மூச்சடக்கி இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு அதிகமோ உயிர் போகாமல் இருக்கும் வரையான காலப்பகுதி வரை மூச்சடக்க திட்டமிட்டு இருக்கின்றது. அமெரிக்காவும் அதுபோலத்தான் மூச்சடக்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்த இருவரும் மூச்சடக்க முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுது பக்கன நீருக்கு வெளியே வருவார்கள். இதற்காக காத்திருக்கின்றது சர்வதேச வல்லூர்கள். இது சுவாரஸ்யமான கணக்காக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.